ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜோ, ரேகா அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? லாஸ்ட்டில் என்ன பார்த்துருப்போம்? ஜோ அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நான் என்னோட வீட்டில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, அதுவும் கோயம்புத்தூருக்கு போகிறேன்ட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சென்னைக்கு வந்தேன் ரேகாவை பார்க்கறதுக்காக. அப்போவும் எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் ரேகா வீட்டுக்கு டைரெக்டாக போனால் எப்படியும் ரேகா கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க நான் எங்கே இருக்கேன் என்னன்னு சொல்லி. கண்டிப்பாக அவகிட்ட கேட்டு உண்மை எல்லாருமே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம ரேகா வீட்டுக்கு போகிறதும் சரியாக இருக்காது. ஸோ நம்ம இப்போ அவள் வீட்டுக்கு போக வேணாம், வெளியில் எங்கேயாட்டும் ஸ்டே பண்ணாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. ஸோ நானும் உடனே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ரூமுமே புக் பண்ணேன். அந்த ரூமில் ஸ்டே பண்ணேன். அங்கே இருந்துட்டு ரேகாவுக்கு கால் பண்ணேன். ஒரு லேண்ட்லைனில் தான். அப்பவும் என்னோடய மொபைலில் நான் ஆக்டிவேட் பண்ணலை. ஆக்டிவேட் பண்ணேன்னா கண்டிப்பாக எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனாலேயே நான் ஆக்டிவேட் பண்ணாமல் ரேகாவுக்கும் அந்த லேண்ட்லைனில் இருந்து கால் பண்ணேன். ரேகா, நான் வீட்டிலருந்து வெளியில் வந்துட்டேன். நான் சென்னைக்கு வந்திருக்கேன். இப்போ நான் இந்த ஹோட்டலில் தான் இருக்கேன். நீ என்னை பார்க்குறதுக்காக அங்கே வான்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொன்னேன். அவளும் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக மார்னிங்கு டிஃபனு லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் சொன்னேன் அந்த ஹோட்டலுக்குமே வந்ததும் என்னை பார்த்த உடனே ஓடி வந்து அப்படியே ஒரு ஹக் பண்ணான். நீ திரும்பி வந்துட்டியா மாமா? நான் ரொம்பவே பயந்துட்டேன்டா. எங்கே நீ வரமாட்டியோன்னு நினச்சேன். நீ எப்படியோ வந்துட்டல்ல, என்னை பார்க்குறதுக்காக வந்துட்டல்ல. இப்போந்தான் எனக்கு என் உயிரே வந்திருக்கு. நான் ரொம்ப பயந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி அழுகவே ஆரம்பிச்சிட்டான். அவள் கண்ணில் அப்படி கண்ணீராக வந்தது. என்னை ஹக் பண்ணிக்கிட்டு அழுதா. நானும் சமாதானப்படுத்தினேன். உன்னை விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்? நானுமே வந்துட்டேன், உன்னை தேடி வந்துட்டேன். நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலாம், சரியா? எனக்கு வேறு யாரும் வேணும், எனக்கு நீ மட்டும் போதுன்னு சொல்லி நானுமே ரேகாவை அப்படி ஹக் பண்ணேன். அதுக்கப்புறம் நீ நைட்டில் இருந்து எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டேன், உனக்கு பசிக்குன்னு சொல்லி நானே சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவள் சாப்பாடுமே ஊட்டி விட்டா. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம். அப்படி நான் அவன் மடியில் தலை வச்சு படுத்திருந்தேன். ரேகா என்னோட தலையை கோதி விட்டுட்டு, இதெல்லாம் உண்மையா? நீ நிஜமாவே என்னை தேடி வந்துட்டியா? நீ திரும்ப வந்துட்டியா? இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலை. நான் ரொம்பவே பயந்துட்டேன் மாமா. என்னென்னமோ நடக்க போகுது, என்னால் எதை பற்றியுமே யோசிக்க முடியலை. நீ எனக்கு இல்லையோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. நான் உடனே எழுந்து அவளோட நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னால் நீ இல்லாமல்லாம் இருக்கவே முடியாது. நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டேன். அவளோட அந்த ஏக்கம் அந்த கண்ணில் தெரிஞ்சுது. எங்கே இவ வரமாட்டாளோ, எல்லாமே முடிஞ்சு போச்சோ என்னன்னு சொல்லி அவ்வளோ பயந்துருப்பா போல. அந்த ஏக்கம், அவளோட அந்த கண்ணீர், அது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. அப்படி அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டேன். ஓ மாமா, எங்கேயும் போக மாட்டேன் உன்னை விட்டு. நீந்தான் என்னோட லைஃபே. உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி அவளை அப்படியே கிஸ் பண்ணேன். அத்தனை நாள் 2 பேருமே பிரிஞ்சிருந்த ஏக்கம், ஒரு கண்ணீர், இது எல்லாத்தையுமே தாண்டி நான் அவளை கிஸ் பண்ணேன். அவ்வளோ ஆசையா. அவளும் என்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாள்ல. ரொம்ப, எவ்வளோ நல்லா சொல்ல முடியாது, அந்தளவுக்கு என்ன மிஸ் பண்ணா. ஸோ அன்னைக்கு அப்படி ஒரு கிஸ் பண்ணா. நீ திரும்ப வந்துட்டியா? என்ன தேடி வந்துட்டியா? அதுவும் எனக்காக வந்திருக்கியா? வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் தாண்டி எனக்காக வந்திருக்கியா மாமா அப்படின்னு சொல்லி என்னை அவ்வளோ கிஸ் பண்ணா. என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பா போல. அவள் பண்ண கிஸ்ஸில் அது எல்லாமே எனக்கு அப்படியே தெரிஞ்சது. அன்னைக்கு நைட்டு நாங்கள் 2 பேருமே அந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். அப்போது இத்தனை நாள் கழித்து ஒரு பிரிவுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சந்திப்பு.
ஸோ ரொமான்ஸ் இல்லாமல் எப்படி இல்லை? அத்தனை நாளுக்கு அப்புறம் பார்த்த ஒரு ஏக்கத்தில் நான் அவளை கிஸ் பண்ணேன். அப்போவும் நான் எவ்வளோ தெளிவாக இருந்தேன் தெரியுமா? வெளியில் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். முன்ன பின்ன தெரியாத இடம். நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஹோட்டலில் கேமரா இருக்குது, ஷூட் பண்ணாங்க, அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் நிறைய இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ நான் அப்போது ஒரு விஷயம் பண்ணேன். அந்த ரூமில் லைட்டை மொத்தத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணேன். இந்த ரூமில் எங்கேயாச்சும் கேமரா இருக்கோ, ஏதாச்சும் இருக்குமோ, நமக்கு தெரியாமல் எங்கேயாட்டும் வச்சுருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அந்த ரூமை சுற்றி தேடணும். நமக்கு தெரியாமல் ஏதாச்சும் குட்டியாக கேமரா இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணோம் அந்த ரூமை. அப்போவும் என் மூளை எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப அலர்ட்டாக இருந்திருக்கேன் நான் அந்த டைம்லலாம். அந்த ரூமில் கேமரா எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடி ரேகாவை கிஸ் பண்ணேன். அன்னைக்கு ஒரு குட்டி ரொமான்ஸ் எங்களுக்குள்ள நடந்துச்சு. இங்கே இன்னொரு பக்கம் என் வீட்டில் எல்லாருமே என்னை தேட ஆரம்பித்தாங்க. பாப்பா வீட்டை விட்டு போயிடுச்சு, எங்கே போச்சு எதுவுமே தெரியல, அவள் சேஃபாக இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு என் வீட்டில் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வந்தது ரேகா தான். நான் எப்படியும் இங்கே ரேகா கிட்ட தான் வந்திருப்பேன், அவளை பார்க்க தான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. உடனே ரேகாவுக்கு கால் பண்ணாங்க. ரேகா கிட்ட, பாப்பா அங்கே வந்தாளா இல்லையா, அவள் இப்போ எங்கே இருக்கா, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறா, நீ தானே இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி ரேகா கிட்ட கேட்டாங்க. அதுக்கு ரேகா சொன்னா, என்னது ஜோ அங்கே இல்லையா, அவள் வீட்டை விட்டு போயிட்டாளா, என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் அவளை என்ன பண்ணீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், அவள் மேரேஜ் எவ்வளோ வேணான்னு சொன்னா, நீங்கள் எதுக்காக கேட்கல, இப்போ அவள் வீட்டை விட்டே போயிட்டா, என்ன பண்ண போகிறோம், நீங்கள் அவளை என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி பதிலுக்கு ரேகா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை என் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே பண்ணிட்டா. அதை அவங்களுமே நம்பி, அப்போ நான் ஒரு வேளை கோயம்புத்தூருக்கு தான் போயிட்டேனா, அவளை காணுமே, பாப்பா எங்கே போனான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் ஆரம்பிச்சது. இங்கே நாங்கள் ஒரு 3 நாள் இந்த ஹோட்டல்லே ஸ்டே பண்ணோம். அதுலேயே என்னோட கையில் இருந்த 3000 ரூபா காசு காலியாயிருச்சு. மீதி 4000 தான் இருக்குது. இப்படியே இருக்க முடியாது. ஸோ நம்ம 2 பேரும் தனியாக ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு வீடுமே பார்க்க ஆரம்பித்தோம். அந்த ஏரியாக்குள்ளேயே 2 பேரும் தெருவாக சுற்றணும், வீடு எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக தெரிஞ்சோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வீடு கிடச்சிது. மாதம் 3000 ரூபா வாடகை, 30,000 அட்வான்ஸு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதுவுமே ஓகேன்னு பட்டுச்சு. ஆனால் இந்த அட்வான்ஸ் காசு 30,000 கொடுக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ அவ்வளோ காசு கையில் இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது தான் என் கழுத்தில் இருந்த அந்த செயினை நான் பார்த்தேன். உடனே அந்த செயினை கொண்டு போய் அடகு வச்ச இடத்துல ஒரு 25,000 கொடுத்தாங்க. ஸோ எப்படியாச்சும் அட்வான்ஸில் ஒரு 5,000 ரூபா கம்மி பண்ணி நம்ம கொடுத்து நானும் ரேகாவும் அந்த வீட்டில் ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் முடிவு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ரேகாவுக்கு ஒரு சின்ன பயம், நம்ம தனியாக போய் இருக்க போகிறோம், சர்வே பண்ண போகிறோம் என்னன்னு சொல்லி ஒரு சின்ன பயம் அவளுக்குள்ளே வந்துச்சு. உடனே என்னை கூப்பிட்டா, மாமா நீ இப்போ வீட்டுக்கு வா, வீட்டில் அம்மா கிட்ட அக்கா கிட்ட எல்லாம் பேசு, நீ இப்போ வீட்டுக்கு வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டா. நானும் வீட்டுக்கு போனேன். அங்கே நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோன்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே ஏன் வீட்டில் இரு, நம்ம இங்கே இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போன்னு சொல்லிட்டா. ரேகா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, நானுமே ரேகா சொன்னதை கேட்டேன். மறுபடியும் இந்த காசை கொடுத்து அந்த செயினை நானுமே திருப்பி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேருமே வேலைக்கு போனோம். நான் வேலைக்கு போனேன், ரேகா கிளாஸுக்கு போனான். என்னதான் இங்கே ரேகா கூட ஓகே ஜாலியாக தான் இருக்கிறேன், நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னோட வீட்டில் உள்ளவங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் அங்கே என்னாச்சு எந்த ஒரு நியூஸுமே எனக்கு தெரியாது. அவங்க நல்லா இருக்காங்களா, என்னை பற்றி கவலைப்படுறாங்களா, என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது.
ஸோ நான் மறுபடியும் என்னோடய சிம்மை போட்டு ஆக்டிவேட் பண்ணி என் வீட்டில் பேசினேன். அப்பா கிட்ட பேசினேன். அப்பா, நான் இங்கே நல்லா தான்ப்பா இருக்கேன், நான் சேஃபாக இருக்கேன், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கப்பா அப்படின்ட்டு நான் அப்பா கிட்ட சொன்னேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, என்னோட சிம் ஆக்டிவேட் ஆனதும் இந்த சிம்மு எங்கே இருக்குது, அது எங்கே காட்டுதுன்னு சொல்லி அவங்க தேட ஆரம்பித்தாங்க. அவங்க தேட ஆரம்பித்து என்னை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எனக்கு கால் வருது. பார்த்தா என்னோட அப்பா தான். நான் சொன்னேன், அப்பா என்னப்பா கூப்பிட்ருக்கீங்க, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன்ப்பா அப்படின்னு நான் சொல்ல, எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஷாக்கு. நான் செங்கல்பட்டுக்கு வந்திருக்கேம்மா, பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், நீ கொஞ்சம் வர்றியான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கேட்டாங்க. எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா, மறுபடியும் இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போக போகிறாங்களா அப்படின்ட்டு பயம். அந்த பயத்தோட நான் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக போனேன். எங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அப்பா என்னை பார்த்ததும் அப்படி கண் கலங்கிட்டாங்க. நான் எங்கள் அப்பாவை பார்த்ததும் அழுதுட்டேன். அப்பா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா இருக்கேன், நான் சேஃபாக இருக்கேன், நான் தான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன்பா இதெல்லாம் பண்ணீங்க, நான் தான் பிடிக்கலன்னு சொல்லியும் நீங்கள் இதெல்லாம் பண்ணவும் தான் நான் வீட்டை விட்டே வந்துட்டேன், இப்போ நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா எதுவுமே பேசலை, என்னை பார்த்தாங்க. சரிம்மா, ஓகே, நீ நல்லா இருக்கல்ல, அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு உடனே ஒரு டீயை குடிச்சிட்டு எங்கள் அப்பா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எப்படி அப்பா வந்தாங்க, பார்த்தாங்க, கிளம்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்பா ஊரில் உள்ள சுச்சுவேஷனை யோசித்து பார்த்துருக்காங்க. இப்போ தான் என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போனால் இன்னும் ஏதேதோ பேசுவாங்கல்ல, சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதோ நான் நல்லா இருக்கிறேன், அது அவங்களுக்கு போதும், அதுவே போதுமானதாக இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. நாங்கள் மறுபடியும் வேலைக்கு போனோம். நான் வேலைக்கு போக, ரேகா கிளாஸுக்கு போக, அது அப்படியே மறுபடியும் கண்டினியூ ஆச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த சென்னையில் இந்த டிசம்பர் மாதம் அந்த ஒரு டைம் அந்த வர்தா புயல்லாம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்கள்ல. அப்போ சரியான காற்று. ஸோ எல்லா இடமே ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டு எல்லாமே 2 நாளைக்கு லீவ் விட்டுருந்தாங்க. அப்போ எனக்கும் ஒர்க்குக்கு லீவு, ரேகாவுக்கும் லீவு தான். 2 பேருமே வீட்டில் இருந்தோம். அன்னைக்கு பயங்கர காற்று, சூறாவளி மாதிரி அந்தளவுக்கு காற்றடிச்சிது. அப்போது நாங்கள் 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு அந்த பீச்சுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் 2 பேருமே. அப்போ ஃபுல்லாக கரண்ட்டு கட்டு, வீட்டில் யாருமே கிடையாது, லேசான சாரல் மலை. கரண்ட்டு கட்டுன்னு சொன்னதும் தம்பி ஃப்ரெண்டோட வெளியில் போயிட்டாங்க. எல்லாருமே எப்படி ஆளுக்கு அவங்க வேலையை தேடிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு மதிய நேரம் வெளியில் செம்ம மழை, நல்லா இருட்டி போயிருந்துச்சு. வீட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் அந்த மலைக்கு இதமாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு பேக்ரவுண்டில் அந்த மலையை ரசித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சாங்குமே போட்டு விட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் 2 பேருமே. நான் அப்படியே ரேகாவை கிஸ் பண்ணேன். அவள் அப்படியே வெக்கப்பட்டு என்னை தள்ளி விட்டுட்டு ஓட, நான் அவளை தேடி போய் கிஸ் பண்ணேன். இப்படி அந்த ரூமுக்குள்ளே சுற்றி வந்தோம். நான் கிஸ் பண்ண போக அவள், டேய் மாமா, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, நான் இல்லை எனக்கு இப்போ வேணும் வேணும் அப்படின்ட்டு நான் அவளை கிஸ் பண்ணேன். அந்த ரூமுக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம். ஃபைனலாக நான் அவளை பிடிச்சி லாக் பண்ணி அந்த செவத்தோரமாக வச்சு கிஸ் பண்ணேன். அவள் அப்படி அசையாமல் நின்றுட்டு இருந்தா. அவள் 2 கையையும் அப்படி அந்த சுவத்தில் பிடிச்சி வச்சு அப்படி லாக் பண்ணி கிஸ் பண்ணேன். அவள் இப்போவும் அவளோட உதட்டில் லிப்ஸில் கிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாள். நான் அவள் கையை அப்படி லாக் பண்ணிக்கிட்டு, என்னை நீ விட மாட்டல்ல, இன்றைக்கி நான் உன்னை எப்படி கிஸ் பண்ணுறேன் பாரு, இன்றைக்கி நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட லிப்ஸில் கிஸ் பண்ணேன். அவளோட லிப்ஸு ரெட் கலராக அவ்வளோ அழகாக இருக்கும்.
எப்போவுமே லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக்கி வச்சுருப்பா. அதை அப்படி கிஸ் பண்ணுறது, அதை அப்படியே டேஸ்ட் பண்ணுறது இந்த வாய் தானே, இது எப்படி வேணான்னு சொல்லுது, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேச விடாமல் அந்த லிப்ஸ்லேயே அப்படி ஒரு கிஸ்ஸு, அசைய விடலை. அந்த மாதிரி அப்படி டீப் கிஸ்ஸு, 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும். அப்படியே அசைய விடாமல் அப்படியே கிஸ் பண்ணேன். அவன் நெளிய தான் செஞ்சா, ஆனால் நான் விடவே இல்லை. பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணி விட்டேன். இனி நீ சொல்லுவியா வேணான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நல்லா கிஸ் பண்ணிட்டு விட்டேன். அவ சி போமாம்மா, நீ ரொம்ப மோசம், வர வர ஏந்தா நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறியோ, வீட்டில் எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க, அவங்க எப்போ வேணாலும் வரலாம், நீ இந்த மாதிரி இந்த டைமில் இப்படி பண்ணாத, நீ ரொம்ப மோசமாமான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு ஓடிட்டா. நானும் அவளை மறுபடியும் பின்னாடியே போயிட்டு ஹக் பண்ணி அவளை பிடிச்சி சுற்றினேன் அந்த ரூம்லையே. இது எல்லாமே ஹாலில் தான், வீட்டில் தான் யாரும் இல்லையே. ஸோ அதனால் அப்படி 2 பேருமே ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தோம். அவள் ரொம்ப குட்டியாக இருப்பல்ல, நான் அப்படியே தூக்கி அந்த ரூமில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவள் விடு விடு மாமா, என்னை கீழே விட போறியா இல்லையா, யாராச்சும் வந்துடுவாங்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருந்தா. என்ன அப்படி செல்லமாக அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா. நான் விடவே இல்லை. நான் பாட்டுக்கு தூக்கி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது சடனாக யாரோ கதவு தட்டுற சத்தம். உடனே ரேக்கா பயந்துட்டா. கீழே விடு விடு, அம்மா வந்திருப்பாங்க, நான் தான் சொன்னேன்ல நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவள் பயந்துட்டா. நான் உடனே சரி நம்ம ரூமில் போய் தூங்குறேன், நீ போயிட்டு கதவை தரேன்னு சொல்லிட்டு நான் அப்படி போயிட்டு ரூமில் போய் படுத்துக்கிட்டேன். 1 மந்த்து அப்படியே போச்சு. வேலை, கிளாஸு, சண்டே ஆனால் அவுட்டிங்கு, ஃபேமிலி கூட ஒரு நாள், நாங்கள் 2 பேரும் தனியாக ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் வீட்டில் யாருமே பேசலை. அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி வந்த கோவத்தில் எல்லாருமே இருந்தாங்க. நானுமே எல்லாரையுமே மிஸ் பண்ணனே தவிர யாருக்கிட்டையும் பேசலை. அப்போ தான் ரேகாவும் சொன்னான், உன் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப பாசமாக இருக்காங்க, நீ அவங்கள மிஸ் பண்ணிடாத, நீ அவங்கக்கிட்ட பேசு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கிட்டையுமே பேசு அப்படின்னு சொன்னான். நானுமே என் வீட்டில் ஒவ்வொருத்தர்கிட்டையா அப்பா, அக்கா, பசங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். எல்லாருமே பழச மறந்து ஓரளவு என்கிட்ட நல்லாவே பேசினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் அவங்கள பார்க்குறதுக்காக ஊருக்குமே போனேன். நான் வர்றேன்னு தெரிஞ்சதும் என்ன பார்க்குறதுக்காக என் அக்கா, மாமா, அக்கா பசங்க அப்படின்ட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே பார்த்தேன். எல்லாரும் ஜாலியாக என் கூட பழைய மாதிரி நல்லா பேசி பழகுனாங்க. எல்லாமே பழைய மாதிரி மாறிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஒரு 2 days தான் என் வீட்டில் இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக. அதுக்கப்புறம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சென்னைக்குமே வந்துட்டேன். என் வீட்டில் என்னை யாருமே எதுவுமே சொல்லலை. மறுபடி வேலைக்கு போனேன். அப்போது மறுபடியும் எங்கள் அப்பா பேசுனாங்க, உனக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும், ஆல்ரெடி நாங்கள் சொன்ன பையனைத்தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டல்ல, இப்போ நீ சொல்லு உனக்கு எந்த மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு என்னடா இது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னடாண்ணா எப்படி மாப்பிள்ளை வேணும்னு என்கிட்டயே கேட்குறீங்களே, என்னப்பா இதுன்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்டேன். அதுக்கு அப்பா, என்னது கல்யாணம் வேணாமா, கல்யாணம் கண்டிப்பாக பண்ணியாகணும், அது பண்ணாமல் எப்படி, அது பண்ணாமல் இருக்க முடியுமா, உனக்கு வயசு என்ன ஆச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தா எப்படி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னப்பா எனக்கு 22 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே கல்யாணமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்பா, 22 வயசு ஆச்சுமா, இப்போ பண்ணாமல் எப்படி, நான் சொன்ன மாப்பிள்ளையை தான் உனக்கு பிடிக்கல வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ நீ சொல்லு
உனக்கு எந்த மாதிரியான பையனை பார்க்கணும், உனக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்ட்டு நீ சொல்லுன்னு சொல்லி எங்கள் அப்பா மறுபடியும் என்கிட்டே கேட்டாங்க. எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. வேணான்னு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, விட்டுற வேண்டியதானே, அப்படி ஏன் திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் என் மேலே அன்பு இருக்குது, என்னை ஃபோர்ஸ் பண்ணலை அப்படியும் தோணுச்சு. நான் பண்ண வேலைக்கு என்னெல்லாம் பிடிச்சி போய் வீட்டில் அடைச்சி வச்சுருக்கணும். ஆனால் என்னை அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்க விட்டாங்க. அவங்களே என்னால் விட்டு கொடுக்க முடியலை. ஸோ நான் சொன்னேன், எனக்கு பிடிச்ச பையனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? எனக்கு பார்க்குற பையன் நல்லா படிச்சிருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், என் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-4 வயசு தான் அதிகமாக இருக்கணும், வயசும் அதிகமாக இருக்கக்கூடாது, ஆள் கலராக இருக்கணும், அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும், சென்னையில் தான் இருக்கணும், அதுவும் மெயினாக சென்னையில் இருக்கணும், வீட்டில் ஒரே பையனாக இருக்கணும், எந்த ஒரு டார்ச்சரும் எனக்கு இருக்கக்கூடாது, நாங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக தான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டேன். இந்த மாதிரிலாம் ஒரு பையனை கண்டுபிடிக்க முடியாது, அவங்களால தேடி எப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக அப்படி ஒரு கண்டிஷன் எல்லாம் போட்டு, எனக்கு இந்த மாதிரி தான்ப்பா ஒரு பையன் வேணும், முடிஞ்சால் கண்டுபிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு என் அப்பா கிட்ட சொன்னேன். என் அப்பாவும் உடனே சரி ஓகே நீ சொல்லிட்டல்ல, அதே மாதிரியே நான் பையனை பார்க்குறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. நான் நினச்சேன், அதே மாதிரியா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பையன் எங்கே போயிட்டு தேடி கண்டுபிடிக்க முடியும் இல்லை அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அதோட முடிஞ்சதுடா அப்படின்ட்டு நான் நினச்சேன். இது எல்லாத்தையுமே ரேகா கிட்ட சொன்னேன். ரேகா சொன்னா, ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா இதை இவங்க விடவே மாட்டாங்களா அப்படின்ட்டு அவ சொன்னா. விடு ரேகா, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். நான் அப்பா கிட்ட சொன்னேன்ல இந்த மாதிரியெல்லாம் ஒரு பையனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. என் அப்பா கரெக்டாக ஒரே மாதத்தில் வந்து சொன்னாங்க, நீ கேட்ட மாதிரி ஒரு பையனை பிடிச்சிட்டேன், மேரேஜ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. இந்த கடவுள் சொல்லுவார்ல, இந்தா நீ கேட்ட வரத்தை கொடுத்துட்டேன் பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா நீ கேட்ட பையனை உன் முன்னாடி கொண்டு வந்து நின்றுட்டேன், இப்போ நீ வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர அதிர்ச்சி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எதுவும் புரியலை. இன்னைக்கு நான் இந்த ஸ்டோரி இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.